ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரொம்பவே முக்கியமான ஹைஜென்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி எப்படி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனை எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம், குயிக்காகவும் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து டிஜிட்டல் போர்டில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் யூசிங் மை நோட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியோட மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்றது என்னது? தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல் சொல்கிறது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்றது நத்திங் பட் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லான்றது என்னது? n2 sin r, கரெக்டா? ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறது என்னது? ஸ்னெல்ஸ் லா. ஸோ இது வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், திஸ் இஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ரேஸ் எடுத்துக்க போகிறேன். நல்லா கவனிங்க, பேரல் ரேஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ரே 1, திஸ் இஸ் கோயிங் டு பி ரே 2. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரே, திஸ் இஸ் செகண்ட் ரே. இந்த ஃபர்ஸ்ட் லைட் ரே வருதா? இது செகண்ட் லைட் ரே, ரைட்? ஸோ நல்லா கவனிங்க, ரெண்டு லைட் ரேஸ் பேரலாக இருக்குது. லைட் ரேஸ்க்கும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்பவுமே எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் ரே, திஸ் வந்து இன்சிடென்ட் லைட் ரே. இந்த இன்சிடென்ட் லைட் ரேயோட பர்பண்டிகுலராக இருக்கிறது இதுதான் என்னது? வேவ் ஃப்ரண்ட் போட்டிருக்கா? ஸோ இது வந்து ரெண்டு இன்சிடென்ட் லைட் ரே. இந்த லைன் வந்து என்னது? வி கால் இட் ஆஸ் அன் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். எப்பவுமே லைட் ரே விச் இஸ் திஸ் லைன் and the wavefront are always perpendicular. இங்க ஒரு 90 டிகிரி தெரியுதா? which shows both are what? Perpendicular. நல்லா கவனிங்க, இதுதான் இன்சிடென்ட் லைட் ரே, இது வேவ் ஃப்ரண்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த இன்சிடென்ட் லைட் ரே என்ன ஆகும்? இந்த இடத்துல பவுண்டரியில் பட்டதுக்கு அப்புறம் இது வந்து என்னது? நார்மல். ஓகே, திஸ் இஸ் நார்மல் சர்ஃபேஸுக்கு. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அவர் அல்டிமேட் கோல் இஸ் டு ப்ரூவ் angle of incidence and reflection both are going to be equal. So I, this is R. அதே மாதிரி இந்த லைட் ரே நேராக இந்த இடத்துல பட்டதுக்கு அப்புறம் this is going to be the boundary. Okay, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. This is the normal to the surface. So angle of incidence, angle of reflection IR. Okay, so இப்போ இது ரெண்டும் என்னது? இன்சிடென்ட். இது ரெண்டும் என்னது? ரிஃப்ளெக்டட். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் சேம் மீடியமில் ட்ராவல் பண்ணதா டிஃப்ரெண்ட் மீடியமில் ட்ராவல் பண்ணதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ராவலிங் இந்த சேம் மீடியம். ஸோ இது பட்டு அதே மீடியமில் தானே போகுது? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ரெண்டு இன்சிடென்ட் லைட் ரேஸ்ன்னு சொன்னால் இது வந்து என்னது? இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஏன்னா லைட் ரே வேவ் ஃப்ரண்ட்டும் பர்பண்டிகுலர். இப்போ பட்டு லைட் ரேஸ் எப்படி போகுது? இட் இஸ் கோயிங் பேரலல் அண்ட் ஆல் திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே. இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கு நம்ம வேவ் ஃப்ரண்ட் ட்ரா பண்ணோம்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு அதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? இந்த பேரலல் லைட் ரேஸ்க்கு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த லைன் சிஇ. இந்த லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கா லைட் ரேக்கு? ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேக்கு என்னவா இருக்குது? இட்ஸ் கோயிங் டு பி பர்பண்டிகுலர். வி கால் திஸ் அஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ரெண்டு லைட் ரேஸ் பேரலாக வருது, ஏ அண்ட் சி பாயிண்ட்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, சேம் மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் பட்டதுக்கப்புறம் நார்மல் ட்ரா பண்ணுறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மளோட அல்டிமேட் கோல் என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ரிஃப்ளெக்ஷனும் ரெண்டு ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இங்கே ரெண்டு ரைட் ஆங்கிள் நம்மளால் பார்க்க முடியும். கேர்ஃபுல்லி லிசன் இயர். லைட் ரே இங்கே பட்டுட்டு இப்படி போகுது இல்லையா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தட் இஸ் ஏஇசி. ஏஇசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். யூ ஆர் ஏபிள் டு see ஏஇசி. திஸ் இஸ் இ perpendicular A and this is going to be C. இந்த AECன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் என்னது நம்மளுக்கு? யூ கேன் ஏபிள் டு see that what is this angle? இது வந்து R. ஓகே, இது R. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? இது Rனா இது எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு? 90 மைனஸ் R. அப்போது இது 90, இது 90 மைனஸ் Rனா இது எவ்வளோ இருக்கணும்? இதுவும் R தானே இருக்கணும்? எஸ் ஆர் நோ? அதுபடி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? AECயில் இது 90, this going to be 90 மைனஸ் R. அப்போ இது வந்து என்னது? ஆர். எனி டவுட்? ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து என்னது? இது 90 ஆர், திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஆர். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்து இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இருக்குது. என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏபிசி. ஸோ ஏபிசி தெரியுதா? ஏபி அண்ட் திஸ் கோயிங் டு பி சி. இந்த லைன் வந்து பர்பண்டிகுலர். யூ ஏபிள் டு see the perpendicular here. அப்போது நல்லா கவனிங்க, இது வந்து என்னது? திஸ் கோயிங் டு பி நார்மல். இது நார்மல்னால் இது வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இது ஐனா இது என்னவா இருக்கும்? 90 மைனஸ் ஐ. அப்போ இது என்னவா இருக்கணும்? திஸ் ஆல்சோ நீட் டு பி ஐ. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிலேருந்து இப்போ இது 90 மைனஸ் ஐ, இது 90. அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஐ. எவ்வளோ ஏபிள் டு ஃபாலோ? நம்ம பேசிக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது ஐ ஆர்ன்னு தெரியும், இது ஐ ஆர்ன்றது தெரியும். பிகாஸ் போத் ஆர் பேரலல் ரேஸ். நான் எங்கே இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஐ, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஐ, இந்த இடத்துல இருக்க ஆங்கிளும் அதே மாதிரி இது ஆர், இதுவும் ஆர். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. த இன்சிடென்ட் ரேஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் இந்த சேம் மீடியம். சார் ஏன் சார் சேம் மீடியம்? நம்ம ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? எஸ், தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, சேம் மீடியமில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது? வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் v is equal to c by n.
c is the speed of light in vacuum 3 into 10 power of 8, n is the refractive index, this is the speed of light. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டெரிவேஷன் ஆல்சோ. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து என்ன சொல்கிறான்? தே ஆர் ட்ராவலிங் இன் த சேம் மீடியம். ஸோ ஸ்பீட் என்னவாக இருக்கும்? இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் சேம் ஸ்பீட், பிகாஸ் தே ஆர் ட்ராவலிங் இன் த சேம் மீடியம். நம்ம அடுத்து நோட் பண்ண வேண்டிய ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன் டைம் டவு the ray 1 travels from A to E. ஓகே, A to E, அதாவது டவுன்ற டைமில் இன்சிடென்ட் லைட் ரே எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது? பட்டு லைட் ரே 1 பட்டு ஏலேருந்து ஈக்கு போய்டுதான். யூஆர் ஏபிள் டு ஃபாலோ இயர். இன் டைம் டவு இந்த ஃபஸ்ட் லைட் ரே இங்கே பட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம பாயிண்ட் டு நோட். ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? சி A to E வந்து எவ்வளோ டைமில் போகுது? டவு டைமில். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன்டூ டைம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது? ஏலேருந்து இ. அப்போ ஸ்பீட் இன்டூ டைம் விச் இஸ் டவ். நம்ம எடுத்துக்கிற டைம் டவ். ஸோ வேர் ஸ்பீட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் வி இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்க. இப்போ ஏலேருந்து ஈக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம்? டவ் டைம் எடுத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டைமில் லைட் ரே 2 இருக்குல்ல, லைட் ரே 2 என்ன பண்ணுமா? பிலேருந்து சிக்கு வந்துடும் அப்படின்ற ரெண்டு சிம்பிள் பாயிண்ட். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். இன் டைம் டவுவில் ஏலேருந்து ஈக்கு வந்துமா லைட் ரே. யூ ஷுட் அக்செப்ட் திஸ். இன் டைம் கிவன் டைம் டவ் ஏலேருந்து ஈக்கு வந்துடுது ஃபஸ்ட்டு லைட் ரே. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? ஏஇ டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இன்டூ டைம். அந்த டைமில் அட் த சேம் டைம் டவுவில் லைட் ரே 2 என்ன ஆகிடுது? பிலேருந்து சிக்கு வந்தது. அப்போது டிஸ்டன்ஸ் பிசி என்ன வரும்? வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிசி? வி இன்டூ டவ். இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? ஏஇயும் பிசியும் ஈக்குவலாக இருக்குது. எஸ் ஆர் நோ? சி, இதுவும் வி இன்ட்டு டவ், இதுவும் வி இன்ட்டு டவ். அப்போ என்ன சொல்லலாம்? ஏஇயும் பிசியும் என்னது? ஈக்குவல். சரி சார், இப்போ இதனால் என்ன பண்ணுறது? நம்ம இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து என்னது? கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள். அப்படின்னா ரெண்டு இதுக்கு மாற்றமே இல்லை. போத் ஆர் எக்ஸாக்ட்லி சேம். லென்த்து சேமு, அதே மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாமும் சேமு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 90 எவ்ரி திங், ஐஆர் எல்லாமே சேமாக இருக்குது. அது சேம் சைட்ஸுமே என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. லென்த் இந்த லென்த் ஈக்குவலாக இருக்குது. இந்த லென்த் ஈக்குவலாக இருக்குது. காமனாக ஹைப்போடெனியஸுமே என்னவாக இருக்குது? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போடெனியஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய லென்த்தும் ஆங்கிளும் சேம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள்ஸ் பேர் என்னது? கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது மூலிமா நம்மளால் என்ன சொல்ல முடியுதுன்னா, ஐயும் ஆரும் இந்த இடத்துல கண்டிப்பாக என்னவாக இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இந்த லென்த் ஈக்குவல், சேம் ஹைப்போடெனியஸ், 90. ஸோ வி கேன் சே த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூவன்ட். ஸோ ஐயும் ஆரும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்போ இது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஸ்னெல்ஸ் லா பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து என்னென்னா பேசிக்காக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? n2 sin r. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போனால் தான் பேசிக்கலி ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்றது சேம் மீடியமில் நடந்தால் ரிஃப்ளெக்ஷன். ஒரு மீடியம் டு இன்னொரு மீடியம் போனால் அது ரிஃப்ராக்ஷன். இப்போ உங்கள் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரெண்டு கேஸை வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லுவோம். சி, எண்டு ரிசல்ட் இதுதான், எண்டு ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் இஸ் திஸ். பட் ஆனால் அதை ரெண்டாக பிரித்து கேட்பான். ரேரர் டு லைட் வந்து ரேரர் டு டென்சர் போகும்போது ப்ரூவ் பண்ணுங்கள், அதே மாதிரி டென்சர் டு ரேரர் போகும்போது சேம் எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நத்திங் பட் வாட், லைட் வந்து n1 மீடியம், தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1லேருந்து n2 போச்சு அப்படின்னா ரேரர் டு டென்சர் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ n1 என்னவா இருக்கும்? லெஸ் தென் n2. அதே மாதிரி டென்சர் டு ரேரர் போகும்போது n1 என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மீடியம் ஷுட் பி கிரேட்டர் டென்சர் தென் த n2. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இந்த ரெண்டு கேஸுக்கும் டயக்ராம் வந்து பெரிய மாற்றம் ஒன்றுமே கிடையாது. டயக்ராம் ஒரே ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். டெரிவேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. டென்சர் டு ரேரர், ரேரர் டு டென்சர், ரெண்டுத்துக்குமே சேம் டெரிவேஷன் தான். இந்த டயக்ராம் மட்டும் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். வெரி ஈஸிலி யூ கேன் ட்ரா த டயக்ராம். ரொம்ப சிம்பிள். ரிஃப்ளெக்ஷனோட ரிஃப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாருங்கள். ரேரர் டு டென்சர் பார்த்துடலாம். திஸ் இஸ் ரேரர் டு டென்சர் பார்த்துடலாம். திஸ் இஸ் n1 மீடியம், திஸ் இஸ் n2 மீடியம். இது வந்து ரேரர் டு டென்சர் போகிறனால n1 ஷுட் பி லெஸ் தென் n2. இப்போ போன கேஸ் மாதிரி இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு பேரல் ரேஸ் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேரல் ரே, திஸ் இஸ் செகண்ட் லைட் ரே, இன்சிடென்ட் லைட் ரே. இந்த லைட் ரே எங்கே வந்து படுது? ஏ பாயிண்டில் படுது. இந்த பாயிண்ட் நேராக வந்து சியில் படுது. பட் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ட்ரா த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ரெண்டு பேரல் ரேஸ் எடுத்திருக்கோம். பேரல் ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்பவுமே எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர். அப்போ என்ன ஆகும்? ஸோ டேஷ் லைன்ஸ் வச்சு போட்டிருக்கேன் இங்கே. ஓகே, இங்கே வந்து சாலிட் லைன் ஐ ஹவ் யூஸ்ட் இந்த லைனு. ஓகே, இது வந்து இந்த லைன் வில் ரெப்ரசன்ட் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இப்போ லைட் வந்து ரேரர் டு டென்சர் போகிறனால லைட் என்ன ஆகுது? இப்படி போயிட்டு டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆயிருக்கு. யூ ஆர் ஏபிள் டு see that டுவர்ட்ஸ் அ நார்மல். அப்போது இந்த ஆங்கிள் வந்து ஐ அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஆர். இது கிளியரா? இப்போ அடுத்து கவனிங்க. இதில்
லைட் வந்து இந்த லைட் ரே வருது இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து நேராக சீல படுது. சீல பட்டதுக்கப்புறம் இதுவும் என்ன ஆகணும், டுவர்ட்ஸ் நார்மல். இது ஐனா இது என்னவா இருக்கணும், கண்டிப்பாக ஆராக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஐ அப்படின்னா யூ நோ தட் வேவ் ஃப்ரண்ட் அந்த லைட் ரே ஆர் பெர்பெண்டிகுலர். இது பெர்பெண்டிகுலர் தானே. இது இது ஐனா இது என்ன இருக்கணும், 90 மைனஸ் ஐ. இப்போ இது ஒன்ஸ் அகைன் பெர்பெண்டிகுலர் தானே, இதுவும் பெர்பெண்டிகுலர் தானே. அப்போ இது என்ன ஆகும், இது 90 மைனஸ் ஐனா இது என்னவா இருக்கணும், ஐ தானே. எஸ் ஆர் நோ. இது வந்து என்னது, ஆர். அப்போ இது என்னது 90 மைனஸ் ஆர். ஒன்ஸ் அகைன் இது ஒரு 90 தானே. அப்போ என்ன ஆகும், இது 90 மைனஸ் ஆர்னா இது திரும்பவும் ஆர். ஸோ த பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் ஐஆர் தாண்டி இதுவும் ஐஆர் இருக்கும், இதுவும் ஆர்ஆர் இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ இவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டெரிவேஷன். இப்போ இது வந்து எது, ரேரர் டு டென்சர். பட் ஆனால் இது என்னது, டென்சர்லேருந்து ரேரர். ஓகே, டென்சர் டு ரேரர்னா என்னது, லைட் ரே பட்டதுக்கப்புறம் அவே ஃப்ரம் த நார்மல். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது, எவ்ரி திங் இஸ் சேம். ஐஆர் கொஞ்சம் இங்கே வந்து நார்மல்லேருந்து அவே பார்த்துருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த மீடியம் வந்து என்னது, c/n. நம்ம மறந்துடக்கூடாது, ரெண்டுமே லைட் வந்து இன்சிடென்ட்டும் ரிஃப்ராக்டடும் ஆர் இந்த டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். ஸோ மேலே இருக்க மீடியம் n1, கீழே இருக்கிறது n2. ஓகே, இங்கே லைட் வந்து ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் போகுது. இப்போ வெரி சிம்பிளாக என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்கே வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூ கேன் சி. என்னென்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்புறம் ஏஇசி. ஓகே, இப்போ டயக்ராம் வந்து எக்ஸாமில் எதை கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு போடணும். ஓகே, சில பேர் வந்து ரெண்டு டயக்ராமே ஒரே கேட்கலனாலும் 2 டயக்ராம் ட்ரா பண்ணக்கூடாது. டென்சர் டு ரேர்னா இந்த டயக்ராம், ரேரர் டு டென்சர் இந்த டயக்ராம். இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்ணலாம், திஸ் இஸ் சைன் ஐ. ஸோ ஐ இருக்கு இல்லையா, சைன் ஐ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ ஆப்போசிட் இஸ் பிசி, ஹைப்போடெனியஸ் இஸ் ஏசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் என்ன வரும், சைன் ஆர் வில் பி வாட், ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ் விச் இஸ் ஏஇ பை ஏசி. எவ்வளோன்னு இஸ் கிளியர். இப்போ சைன் ஐ பை சைன் ஆர் ரேஷியோ போடுங்க, பிசி பை ஏஇன்னு கிடைக்கும். எனி டவுட்ஸ் இஸ் தேர். ஸோ சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் பிசி பை ஏஇ. இப்போவும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டைம் டவ் எடுத்துக்க போகிறேன். ஃபார் அ கிவன் டைம் டவ்வில் லைட் ரே வந்து என்ன ஆகிடுதான், ஏலேருந்து ஈக்கு வந்துடுதான் ஃபஸ்ட்டு லைட் ரே. அந்த டைமில் செகண்ட் லைட் ரே என்ன ஆகிடுதான், பிலேருந்து சிக்கு வருது அப்படின்ற பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரிஃப்ராக்டடில் ஐ எம் கோயிங் டு டேக் அ டைம் டவ். இந்த டைம் டவ்வில் த ரே ட்ராவல்ஸ் ஃப்ரம் வேர், ஒரு லைட் ரே ஃபஸ்ட்டு லைட் ரே என்ன ஆகிடுது, ஏலேருந்து ஈக்கு வரும்போது செகண்ட் லைட் ரே என்ன ஆகிடுது, இட்ஸ் ட்ராவலிங் ஃப்ரம் பி டு சி. ஓகே, இப்போ இதை வந்து ஃபஸ்ட் லைட் ரேன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னது, செகண்ட் லைட் ரே. ஃபஸ்ட் லைட் ரே ஏ டு இ வரும்போது செகண்ட் லைட் ரே அப்போ தான் பிலேருந்து சிக்கு வருது. நல்லா கவனிங்க, பி டு சின்றது எந்த மீடியம், யூ டெல் மீ. எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிலேருந்து சிக்கு வரும்போது மீடியம் என்னது, n1. ஆனால் ஏலேருந்து ஈக்கு வரும்போது மீடியம் என்னது, n2. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஸ்பீட் ஃபார்முலா இருக்குல்ல. ஸ்பீட் வந்து என்னது, ஃபஸ்ட் மீடியமில் v1 எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, பிசி டிஸ்டன்ஸ். ஓகே, எவ்வளோ டைம், டவ் டைம். ஓகே, அண்ட் ஆல்சோ வி நோ வாட், speed is nothing but c/n. So speed is nothing but c/n1 போட்டிருக்கேன். ஏன்னா this is traveling in the first medium. So இது வந்து ரெண்டாவது மீடியமில் ட்ராவல் பண்ணுது. ஸோ speed is nothing but distance travel AE by time taken tau. At the same time speed என்னன்னு தெரியும், c/n2. கரெக்டாக. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I am going to put the ratio of b1 divided by b2. So v1 divided by v2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், tau will get cancelled, bc/aன்னு வரும். At the same time ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும், n2/n1. ஸோ v1/v2ன்னு போட்டால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன கிடச்சிரும், n2/n1. இது இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், ஃபைனலி வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஈஸியாக. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n1 sin i will be equal to n2 sin r. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அடுத்து நம்ம சேனல்லேருந்து டெய்லி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ காலையில் ஆனால் டெய்லி ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ண போகிறேன். நீட், ஜேஇ அண்ட் சிபிஎஸ்சி அண்ட் 10th 11th 12th வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த பை ஃப்ரம் நாகராஜன். பை. அண்ட் மறக்காமல் நம்ம ஜேபி சாம்பியன் அகாடமி என்னோட ஃபுல் 11th and 12th ஃபுல் ரெக்கார்டட் பேச்சஸ் வந்து நான் நம்மளோட ஜேபி சாம்பியன் அகாடமியில் போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். அண்ட் கிளாஸ் 11 ஃபுல் கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் A to Z என்னென்ன 11th உங்களுக்கு என்னென்ன தேவை, நீட், ஜேஇ அட்வான்ஸ்ட் வரைக்கும் ப்ரிப்பரேஷன், சிபிஎஸ்சி எல்லா இதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இதோட மொத்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 5,000 தான். எவ்வளோ டீடைல்ஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ் டாபிக், என்சிஆர்டி, பியாண்ட் இட் அண்ட் அதுக்கப்புறம் பேசிக் மேத்லேருந்து ஸோ எல்லா டாபிக்ஸுமே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் போட்டிங்கன்னா டோட்டலாக 18 hours ஆஃப் வீடியோஸ். ஸோ ஒரு இதுலேயுமே நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கேனாலும் மொபைல், லேப்டாப் அண்ட் எதுலனாலுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நோட்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், என்னென்ன கிளாஸில் எடுத்திருக்காங்க அப்படின்றத. நீங்கள் ஜஸ்ட்டு நான் நோட்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவைனாலும் நம்ம ஜேபி சாம்பியன் அகாடமி வெப்சைட் போனாலும் யூ கேன் see that. ஓகே, ஸோ இதில் வந்து நோட்ஸ் எல்லாமே, என்னோடய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். கூட வந்து எனக்கு வந்து 12th வேணும் சார் அப்படின்னா 12th
அதுக்குமே நம்ம லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜேபி சாம்பியன் அகாடமி வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ 12th ஃபுல் கோர்ஸ் இது. ஸோ இதில் வந்து 3 months 90 days பேக்கேஜும் இருக்குது, 1250. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கோர்ஸ் வந்து 35,000. உங்களுக்காக நான் ரெக்கார்டடில் தரேன் நான். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி படிங்க. இதுக்கு வந்து 1 year ஆஃப் வேலிடிட்டி, இதுக்கு வந்து 90 days. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ நான் படிக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். இது ஒரு கிளியர் ரே ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியர், டியூல் நேச்சர். ஒரு இதுலேயும் எத்தனை ஹவர்ஸ், 4 hours, 10 hours, கிட்டத்தட்ட 50 hours ஆஃப் வீடியோஸ்க்கு மேலே நம்ம கிட்ட என்ன இருக்குது ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 100 hours வீடியோஸ் அதே. ஸோ மறக்காமல் இதை பாருங்கள், உள்ளே என்டர் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை.